ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோடில் இப்போ ஒரு ரீசெண்டாக 2025 ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபேண்டசி திரைப்படமாக வெளிவந்திருக்கிற ஃபவுண்டன் ஆஃப் யூத் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷெர்லாக் ஹோம்ஸ், கோவனன்ட், ராத் ஆஃப் மேன் இந்த மாதிரி படங்கள் எடுத்த காய் ரிட்சி அவரோட படம் தான் இது. அதனாலேயே இந்த படம் என்ன மாதிரி எடுத்திருப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையா அப்படின்றத பார்த்துடலாம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, 4 கான்டினென்ட்ஸ்ல இருக்கக்கூடிய விலை மதிப்பில்லாத 6 ஓவியங்கள், அதுல உள்ள ஒரு 6 க்ளூ கண்டுபிடிக்கணும். அப்புறம் த விக்டு பைபிள் அப்படின்னு இருக்கு, அதுல இருந்து ஒரு க்ளூ கண்டுபிடிச்சு இந்த 7 க்ளூவையும் சேர்த்து இதுல உள்ள கோடை கிராக் பண்ணா ஃபவுண்டன் ஆஃப் யூத் அப்படின்ற ஒரு விஷயம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபவுண்டன் ஆஃப் யூத் அப்படின்றது ஒரு ஹோலி வாட்டர் மாதிரி, அது நம்மளை யூத்தாவே வச்சிருக்கோம் எப்பவும். அப்புறம் நமக்கு உடம்புல எந்த மாதிரியான ஹெல்த் யூசஸ் இருந்தாலும் அதை சரி பண்ணிடும், அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது. இதை ஹீரோ கண்டுபிடிக்கிறாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட ஒன்லைன். இப்போ இந்த படத்தோட ஸ்டோரியை மைல்டு ஸ்பாய்லரோட பார்த்துடலாம். ஓப்பனிங் சீன்லயே நம்ம ஹீரோ லூக் வந்துட்டு ஒரு பைக்ல வந்துட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி ஒரு பேக் இருக்கு. இவரை 2 வண்டியில சேஸ் பண்ணிட்டு வர்றானுங்க. அதுல ஒருத்தன் உன் பின்னாடி உள்ள பேக்கை கொடுத்துட்டு இல்லைன்னா உன்னை ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த கார்ல வரவன் சொல்றான். ஏன்னா இவர் அவனோட பாஸ்கெட்ல தான் அதை திருடிட்டே வந்திருப்பாரு. அவனுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு ட்ரெயின்ல போய் ஏறிறாரு. இந்த ட்ரெயின்ல இன்னொரு குரூப் இருக்கானுங்க. அதுல ஒரு லேடி, நீ கொண்டு வந்த அந்த ஆர்ட்டை எங்கிட்ட கொடு அப்படின்னு கேக்குது. ஸோ அங்கிருந்து இவர் எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. தப்பிச்சு நெக்ஸ்ட் இவர் லண்டன் போயிடுறாரு. அங்க இவரோட தங்கச்சி சார்லட் இருக்காங்க. அவங்க ஒரு மியூசியத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மியூசியத்திலுமே விலை உயர்ந்த அந்த ஓவியங்கள் தான் இருக்கு. சார்லட் வந்து இவரோட லூக்கை பார்த்துட்டு, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேக்குறாங்க. வந்துட்டு அதுக்கு எனக்கு அட்வென்ச்சர் தான் பிடிக்கும், ஒரே இடத்துல இருக்கிறது பிடிக்காது அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும் போதே அங்கிருந்து ஒரு ஓவியத்தை அங்கிருந்து எடுத்துட்டு ஓடிடுறாரு. சார்லட்டும் அவரோட போய் அந்த கார்ல ஏறிறாங்க. இந்த ஆர்ட்டை முதல்ல கொடு இல்லைன்னா என்னோட வேலை போயிடும் அப்படின்றாங்க. ஆனா இவர் சொல்ல கேட்காம ஸ்ட்ரைட்டா அந்த கார் எடுத்துட்டு போயிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இன்னொரு ட்ரக்குக்குள்ள போய் இந்த கார் போயிருது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு மயக்க மருந்து ஸ்ப்ரே அடிச்சுட்டு இவங்களை இறக்கி விட்டுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. லூக் அவங்கள மொத்தம் 3 குரூப் துரத்திட்டு வருவாங்க. அதுல ஒரு குரூப் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வர்றவனுங்க. அதுல அவர் அந்த எடுத்த அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஆர்ட்டுக்காண்டி இன்னொரு குரூப் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு டிடெக்டிவ். எதுக்குன்னா இவங்க இந்த மாதிரி வந்துட்டு விலை மதிப்புள்ள ஓவியங்கள் எல்லாம் திருடிட்டு வந்துடுறானுங்க. ஸோ இவங்களை நம்ம எப்படி பிடிக்கணும் அப்படின்னு அவர் துரத்திட்டு வருவாரு. இன்னொரு குரூப் இவங்க எப்படியும் ஃபவுண்டன் ஆஃப் யூத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால நம்ம இவங்களுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அதுக்காண்டி துரத்திட்டு வருவானுங்க. இந்த 3 குரூப் இருந்தும் தப்பிச்சு எப்படி அவர் அந்த ஃபவுண்டன் ஆஃப் யூத்தை கண்டுபிடிச்சாரு அப்படின்றத அந்த படத்தோட கதையே. இந்த படத்துல ஒரு சில சீன்ஸ்ல பெரிய கன் ஃபைட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி போகும். ஆனா வந்துட்டு அது லாஸ்ட் அது ஃபுல்லாவே ஒரு ஃபன் ஆயிரும். இந்த படத்துல ஒரு டீப் சி சீக்வன்ஸ் ஒன்று வரும். அது ரொம்ப நல்லாவே இருக்கும். கடலுக்கு அடியில ஒரு மூழ்கி போன கப்பல் இருக்கும். அதை மேல கொண்டு வந்து அதுல இருந்து ஒரு ஆர்ட்டை எடுக்கணும். அந்த சீக்வன்ஸ் நல்லாவே இருக்கும். சார்லட் அவங்களோட பையன் வந்து ஒரு மியூசிக் ஸ்டூடெண்ட். ஒரு சீன்ல இவங்க எல்லாருமே இந்த கோடை எப்படி கிராக் பண்றது அப்படின்னு ரொம்ப திணறிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பையன் அதை அசால்ட்டா தன்னோட மியூசிக் நாலேஜ் மூலமா அதை கிராக் பண்ணுவான். அந்த சீன் எல்லாம் நல்லாவே இருக்கும். படத்தோட மைனஸ் என்னன்னா, ஹீரோ போய் ஒவ்வொரு ஆர்ட்டை எடுக்கும் போதும் அது வந்து ஜஸ்ட் லைக் தட் போறாரு, எடுக்கிறாரு. ஒரு பெரிய ஹை செக்யூரிட்டி உள்ள ஏரியால போறாரு, அதை எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னா நமக்கு ஒரு பரபரப்பா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. ஒரு ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே இதெல்லாம் நிறைய படங்கள்ல வந்த அதே மாதிரி தான் இருக்கு. அப்புறம் அந்த படம் ஒரு 2 hours ஓடுது. ஸோ அந்த படம் அதனாலேயே சில இடங்கள்ல ரொம்ப லேகிங்கா இருக்கு. நம்ம சைட்ல இருந்து இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். மேபி நீங்க ட்ரை பண்ணா உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். படத்தோட சினிமாட்டோகிராஃபி தான் நம்ம குறிப்பா சொல்லணும். அது நல்லாவே இருக்கு. டாப் ஆங்கிள் ஷாட்ஸ், அப்புறம் ஒயிட் ஆங்கிள் ஷாட்ஸ், அப்புறம் அந்த பிரமிட லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல ஷூட் பண்ணது, அது எல்லாமே நல்லா இருக்கு. அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுவும் ஒரு சில இடங்கள்ல அந்த சீனை வந்து நல்லா பம்ப் பண்ணி கொடுக்குது. அப்புறம் எடிட்டிங்கும் ரொம்ப நல்லாவே இருந்தது. படத்துல லூக்கா ஜான் ரசின்ஸ்கி அவர் தான் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டரை வந்து நல்லா ஒரு ஃபன்னாவே பிளே பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் சார்லட்டா நடிச்சிருக்கிற நட்டாலி போர்ட்மன் அவங்களுமே எங்க தன்னோட பையனுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு அந்த பயத்தெல்லாம் அந்த ஃபேஸ்ல நல்லாவே எக்ஸ்பிரஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். எஸ்மியா ஈசா கொன்சலேஸ், டாம்னல் கிளீசன், அப்புறம் இன்ஸ்பெக்டர் அவர் ஆரியன் மொயட், இவங்கெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ரைட்டர்ஸ் ஜேம்ஸ் வாண்டர்பில்ட், டைரக்டர் காய் ரிட்சி. இந்த படம் ஆப்பிள் டிவில ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 5.7, நம்மளோட ரேட்டிங் 2 out of 5. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.